ரூல் வந்துட்டு போட்டதும் போட்டீங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கிறது நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்துட்டு நம்ம வர்ஷினி வந்துட்டு ரூல்லாம் மதிக்கல. ரூல்லாம் வந்துட்டு நான்லாம் பயங்கரமான நான் ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வர்ஷினிலாம் அலைஞ்சிருந்துச்சு. அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம இப்போ வந்துட்டு இப்போ ஒருத்தர் பார்க்குறீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கேப்டனுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாப்ல சேலஞ்சிங். என்ன சேலஞ்சிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாராச்சும் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன தப்பு மாதிரினா தூங்குறதா இருக்கட்டும், அந்த நாய் உழைக்கிறது, அந்த மைக்குன்னு ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு தப்பு பண்ணவங்களுக்கு வந்துட்டு டாஸ்க் கொடுக்காது, தப்பு பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் அது இப்போ வந்துட்டு ஒரு மொத்த ஹவுஸ்மேட்லேயே வந்து ஜாக்லின் வந்துட்டு மைக் மாட்டல அப்படின்னா ஜாக்லினுக்கு வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க, வேற ஒருத்தங்களுக்கு தான் கொடுக்கணும், வேற ஒருத்தங்களுக்கு தேர்ந்தெடுத்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டாஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம பிக் பாஸ். கேப்டனுக்கு உண்டான டாஸ்க் இது, கேப்டனுக்கு உண்டான சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நாயோட தூங்கும்போது அந்த நாய் ஒழிக்கிறதா இருக்கும், மைக் அனௌன்ஸ்மெண்ட், அந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே வந்துட்டு அவங்க தப்பு பண்ணவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தப்பு பண்ணவங்க பக்கத்துல யார் இருந்தாலும் அந்த ஒரு எப்படி டாஸ்க் கொடுக்கணும் அது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும், நீங்க கேப்டனா முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம விஜய் விஷால் வந்துட்டு ஒரு தரமான ஒரு ரூல் பிரேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 வாரமாவே வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் டீம்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு தட்டுகள் வரைக்கும் எப்படி நிற்பாங்க, நம்ம லைனா வந்து நிற்பாங்க, லைனா வந்து எல்லாருமே கழுவிட்டு நிற்பாங்க, போயிட்டு கழுவிட்டு மறுபடியும் அதே இடத்துல நிற்பாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாங்க. அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்துட்டு எப்பனா போயிட்டு தட்டுகள் வரைக்கும் இப்பனா போகலாம், நீங்க வந்துட்டு அந்த லைனா நிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ரூலை வந்துட்டு மதிக்க மாட்டேங்கிற. ரூல் வந்துட்டு இப்பனா நீங்க வந்துட்டு பாத்ரூம்ல போயிட்டு அந்த இதை கழுவிட்டு வந்துடுறீங்க, அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு இங்க நிக்க தேவையில்ல, நீங்க போயிட்டு ஓவராலா கூட போயிட்டு நீங்க இப்ப சாப்பிடுறீங்களா சாப்பிட்டு பர்மிஷன் கேட்டு போயிட்டு கழுவிட்டு வரலாம் அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு அந்த ஒரு ரூலை பிரேக் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷால் அண்ட் நம்ம ரஞ்சித், இவங்க 2 பேருமே கிச்சன் இன்சார்ஜ் ஓகேங்களா. அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு ரூலை வந்து பிரேக் பண்ணப்படும். தட்டு கழுவும்போது லைனா எல்லாருமே நின்றுட்டு அதுக்கப்புறம் ஓவராலா போயிட்டு கழுவணுங்கிற அவசியம் இல்லை. யாரு கழுவணும்னு யார் சாப்பிட்டு உடனே கழுவணும்னா போய் கழுவிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸ் போறாங்க. அண்ட் ஜாக்லினும் வந்துட்டு வர்ஷினியும் வந்துட்டு பெட்ரூம்ல இருக்காங்க. பெட்ரூம்ல வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ட்ரெஸ் அந்த இது சேஞ்ச் பண்ணிருந்தாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வர்ஷினி. அப்போதைக்கு வந்து மைக்கை கழட்டி வச்சிட்டாங்க ஓகேங்களா. மைக்கை கழட்டி வைக்கவும் நம்ம பிக் பாஸ் குமார் பாரா அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, தம்பி வர்ஷினி மயக்க மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. உடனே மயக்க மாட்டுங்கன்னு சொன்னோடனே நம்ம அருண் வந்துட்டு போறாப்ல, போயிட்டு டாஸ்க்கு கொடுக்கணும்ல அதனால போறாப்ல. போனோன்னு வந்துட்டு நம்ம வர்ஷினி நீங்க வந்துட்டு மைக் வந்துட்டு மாட்டாம விட்டீங்க, நான் பார்த்தேன், ட்ரெஸ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை நான் பார்த்தேன், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. வார்னிங் இனிமே வந்து யாருமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அருண் மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருணை பார்த்து கேட்க நம்ம பிக் பாஸ் நான் இந்த டாஸ்க்கு கொடுக்குறேன், பிக் பாஸ் நான் டாஸ்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவன் வந்துட்டு பதறி ஓடி விட்டு அவர் டாஸ்க்கு கொடுக்குறாப்ல. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்துட்டு ஒரு 50 செகண்ட் வந்துட்டு நம்ம வர்ஷினி கூட இருக்கணும், வர்ஷினி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஒரு 50 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டே இருக்கணும், வர்ஷினி இனிமே மைக் ஒழுங்க மாட்டுங்க, வர்ஷினி இனிமே மைக் ஒழுங்க மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் வந்து டாஸ்க் நடக்குது. இதுல வந்துட்டு நிறைய எனக்கு தெரிஞ்சு இதுல நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து தப்பு பண்ற ஒரு ஆளு தப்பு பண்ணாதவங்களுக்கு தான் டாஸ்க் கொடுக்க போறாங்க. அதனால வந்துட்டு இவங்க பக்கத்துல இப்ப யாராச்சும் நம்மளுக்கு பிடிக்காதவங்க மைக்கை கழட்டி வச்சுட்டு மைக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கவங்க தான் மாட்டுவாங்க ஓகேங்களா, அவங்களுக்கு தான் டாஸ்க் போவோம். அதனால வந்துட்டு இது பெரிய பூகம்பமா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு பிக் பாஸ் நம்புறாரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் நம்புறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் அப்டேட்ஸ் அண்ட் பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் லைக் பண்ணுங்க.